கோபாலே வீட்டுல நீ மட்டன் கோபாலே வா. எங்க போறப்ப? நான் சுற்றி பார்க்க போகிறோம். சுத்தி பார்க்கவா? அது யார் அது? அக்கா பக்கத்துல வாக்கா. ஏன் பக்கத்துல வா. இவன் யாரு? என் தம்பி. உன் தம்பி என்ன வேலை பண்ணி வச்சுக்கான் தெரியுமா? என்ன பண்ணி வச்சிருக்கான்? என்ன பண்ண? கிட்டத்தட்ட நான் 50,000 பணம் தரேன். 50,000? 50,000 பணம் வாங்கியிருக்கேன். யாருக்கு? வேலை இல்ல சொல்லி 50,000 பணம் வாங்கியிருக்கேன். யார் அவனா? ஆமா. அவனா? அவன்கிட்ட கேளுங்க. இது அவன்கிட்ட கேளுங்க. இப்ப சொல்லு, இவன் யாரு? என் தம்பி தான், கேளுங்க. உன் தம்பி தானே? அப்புறம் யாரை கேட்கறது? அவனே கேளுங்க. எங்கடா காசு? காசு இல்லையே. டேய், அப்புறம் நான் கடுப்பாயிரும் கோபால. இருந்த எத்தனை லிமிட் தான், ஒரு லிமிட் தான். இருக்கும்போது தான் கொடுக்க முடியும். எப்போ தருவ? நாளை கழிச்சு வாங்கிக்க. நாளை கழிச்சா? ஏன்டா நாளை கழிச்சுன்னு சொல்லி 8 வருஷம் ஆச்சாரா? நாளை கழிச்சு கன்ஃபார்ம் நீ வந்து. அந்த கதையே வேண்டாம். நீ எனக்கு இப்போ காசு வேணும். ஏங்க நில்லுங்க, இங்கே வாங்க. அட நிக்கிறேங்க, இது நிக்கிறேன். காசு கொடுத்துட்டு போங்க, காசுக்கு போய் சொல்லிட்டு போங்க. அவன் காசு வாங்கி கொண்டு கூட கொடுத்துருப்பான். ஆள் பார்க்கறது ஜம்முன்னு இருப்பேல. அவன் காசு வாங்கி அவன் கொடுத்துட்டு அவன் ஆள் இறச்சி போயிருக்கான். கோபாலே என்ன சொல்றாரு இவரு? அவர் என்ன சொல்ல தெரியல. என்ன 50,000 நீ வாங்கினன்றாரு? வாங்கினே வாங்கலையா? காசு வாங்கினே வாங்க, கை நட்டி வாங்கினே இல்லை. எப்போ தருவ? நாளை கழிச்சு நீ வா. வேற இல்லை. நாளை கழிச்சுன்னு நாளை கழிச்சு வந்து வாங்கிக்கோ. நாளை கழிச்சு வாங்கிக்கன்னு சொல்லி 8 வருஷமா சொல்லிட்டு இருக்க. ஏங்க இங்க பாருங்க, மேல கழிச்சு அவ்வளவுதான் மரியாதை. காசு பண்ணுங்க. தம்பி தானே? அதுக்கு அப்புறம் நான் கூட கூப்பிட்டு சொல்ல வந்தேன். நாளைக்கு வாயில கூப்பிட்டு கையை மேல வைக்கிறியா? ஏங்க சும்மா நீங்க ஏதோ சிந்தனையில இருந்தீங்க, அதனால முதல்ல அவன் பார்த்தா இவெல்லாம் 50,000 வாசம் எவனா நம்புவானா? எங்க அப்பா ஆள் நல்லா பாடியா இருந்தாங்க. அப்ப பாடியா இருந்தால அப்பவே பிடிச்சி காசு கண்டுது. அவனே 4 மாசமா ஆஸ்பத்திரியில வச்சு இன்னைக்குதான் வீட்டுக்கு கூட்டு வர. ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க? எப்ப தானே ஏன் கோபால் எல்லாம் முடியாத கோபால் முடியல போய் முடிக்க அப்பயா உடம்பு சரியில்லையா? அவனை 4 மாசமா ஆஸ்பத்திரி இப்பதான் கூட்டிட்டு வர்றேன். சரிங்க, நான் இல்லன்னு சொல்லலங்க. அப்ப இந்த இவன் தராத காசை நீங்க கொடுங்க. ஏன் என்னத்துக்கு என்ன கொடுங்கற? அப்புறம் யார் தருது? அதுக்கு எதுக்கு என் பக்கத்துல வர? உங்க அக்கா தானே? உன் தம்பி தானே? என் தம்பி. உன் தம்பி தானே? அப்புறம் யார் தருவா? அதுக்கு யார் தருவானே? அவன்ட்ட நீ 50,000 கொடுத்த என்ன சாட்சி இருக்கு? சாட்சி இருக்கா? அது பழக்கவழக்கு தான் கொடுத்தது. பழக்கவழக்கு இல்ல, இப்ப அவன் பழகுமா? நீ பழகிக்கடா தம்பி சேர்ந்து. வழக்கத்துல கொடுத்ததான் அவன் பழகுமா? வாங்கிக்கங்க. தப்பா பேசுது. என்ன தப்பா பேசுது? எடுத்து சொல்லு. 50,000 வந்து யார் சாட்சி? வாங்குனது உண்மை. எந்த பத்திரத்துல அவன் கையெழுத்து போட்டு கொடுத்தான்? கையெழுத்து போட்டு கொடுக்கல. அப்புறம் எதை வச்சு நீ பழக்கவழக்கு கொடுத்தான்? பழக்கவழக்கு என்ன பழக்கவழக்கு கொடுத்த? அவன் நம்ம கடைக்கு வருவான் போவேன். என்ன உங்க அக்கா புருஷனா, தங்கச்சி புருஷனா, மாமா மச்சான் என்ன பாருங்க. நீங்க தேவலாம் பேசிட்டு இருக்கீங்க. என்ன தேவலாம் பேசுற? ஒரு பழக்கத்துல ஒண்ணுமே இல்லாம ஒருத்துக்கு 50,000 சுத்தி சும்மா தூக்கி நொட்டிடுவானா? என் தம்பி உனக்காக என்னென்ன செஞ்சிருப்பான்? என்ன செஞ்சா? ஒண்ணுமே செய்யாம நீ 50,000 தூக்கி கொடுத்துருப்பியா? உன் தம்பி கொடுப்பா 5 ரூபாய் கொடுப்பானே எவனாவது? உன் தம்பி செத்தவனத்துல 1 ரூபாய் வைக்க போறது கூட மேலைங்களையும் பாக்குறாங்க. ஓகே வருங்க தம்பி, நீ இருப்பாரு. உன் தம்பி வேண்டாம், இப்ப நீயும் கொடு. மேலங்களை கை வச்சு மரியாதை கட்டு பேர் என்ன? கோபாலு அதுக்கே இப்ப கோவம் வருது இல்ல? உங்க மேல கை வச்சு கோவம் வருது இல்ல? அது மாதிரி தான் என் காசை ஏமாத்தினா எனக்கு கோவம் வரும். உன் காசை எந்த நாய் வாங்குச்சோ அந்த நாயை போய் கேளு. இந்த நாய் கிட்ட இந்த நாய்கிட்ட பேசு. எங்க மேல கை வச்சு பேச மரியாதை கட்டு பேர். நான் என்ன சொல்றேன், அப்ப நீங்க வீட்டுக்கு வாங்க. ஏன் நான் உன் வீட்டுக்கு வரணும்? உங்க அக்கா அனுப்பு. எதுக்கு உங்க அக்கா என் கூட அனுப்பு. என்ன கேள்வி கேக்குறான் பாத்தியா? உனக்கு வெக்கமான சூடு சொல்றடா, சோறு தானே தின்ற. என்ன கேக்குறான் பாரு நாள் கேள்வி. கண்ட நாய்க்குலாம் 1 ரூபா 2 ரூபா வாங்குறது ஏன் கேக்குறியாடா நீ எல்லாம்? இங்க பாரு, நாய்கினா அவ்வளவுதான். என்ன பாரு, நாய்கின்னு சொன்னா இந்த நாய்க்கு உனக்கு என்னையா வித்தியாசம்? மேல ஒரு பொம்பளை கூட தெரியாம வீட்டுக்கு வர சொல்லுன்னு கேக்குற நீ. அப்புறம் என்ன சொல்ற? கேக்குற நீ அந்த மாதிரில? எது சொல்றேன் நான்? ஏன் சொல்றேன்னா, நீ வீட்ல வந்து இரு, காசை கொடுத்து குடி போடு. ஏன்னா என்ன அடகு பொருளா? அண்டா குண்டாவா? எப்பா டேய், உங்க அக்கா 2 லட்சம் தர 50,000 தரணும்ல? அதுக்கு 50,000 தர வரைக்கும் உங்க அக்கா என் கூட இருக்கட்டும். என்ன சொல்றீங்க? அது சரிதான். அதுக்கப்புறம் நான் இருந்து புடங்கி போட்டு ஏன்டா நீ அடிச்சு மண்டையை திறந்துட்டு போறது போட நான் வந்து பார்த்து பேசிக்கிறேன். 50,000 கொடுத்தா ஒரு பொம்பளை நீ ஊட்டி பார்த்து வச்சு நீ இங்க வாமா நீ இங்க வந்து பேசுமா தைரியம் இங்க வாமா. அம்மா என்னம்மா நினைச்சிருக்க நீ? எவ்வளவு வாங்கிக்கிறா? 50,000 வாங்கிருக்கா? 50,000க்கு ஒரு பொண்ணு உங்களுக்கு கூட்டி அனுப்புவாங்க. கேளுமா கதையை நல்லா. ஆமா இங்க பாருமா, இங்க பாரு ஆம்பளை. இங்க பாருமா, மரியாதை பேசிக்கமா. மரியாதை மீறி கையடி பேசுறது உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டாமா. நானே வந்து பொம்பளை அனுப்புறேன்ற. கேளுமா நல்ல கதையா. நல்ல அம்மா புள்ளமா. ஏமா இருமா அப்ப என்ன உன் புள்ள காசு வாங்குறா? எப்ப கிடைக்க காசு கொடுக்க முடியாது போ. என்ன பண்ண போ. கடன் கேக்குறவன் எப்படி கேக்குறான்?
காசு பணம் கொடுக்கணும் உக்கால அனுப்புன்னு சொல்லியா நான் என்ன சொல்றேன்னா ஏமா இருமா என்ன? நான் என்ன சொல்ல வந்தேன்னா என்ன சொல்ற? உங்க அக்காவை கூட்டி வந்து என் அக்கா வீட்டுல வச்சிருக்கேன் நீ பணம் கொடுக்குற வரைக்கும் உக்கால கூட்டி அனுப்புறேன் ஏண்டா, திருட்டு போல உன்னால யாரு அப்ப திருட்டு பையன்ற நீ தான் திருட்டு பையன் கொள்ள மாதிரி முடிச்சு கேப் மாதிரி நீ தான் எல்லாமே எங்க போன போய் நீ வெளிய எப்ப தருவ காசு எழுப்பி வேலை எப்ப தருவ காசு காசு போய் வெளிய எப்பமா தருவ ஆளை பாரு இங்க பாரு போய் இடிச்சு யாருமே கைக்கிறா ஒருத்தி முடிச்சல அவ்வளவு நீ புட்டா போய் மேல கையை வச்சிருந்தா வச்சுக்க மேல போடுவேன் எங்க போற விடுவாங்க ஆம்பளை நீ பொம்பளை நீங்கறியா அப்ப புடி மேல தூக்கு பரல பிடிச்சிட்டு சொல்றேன் அப்படியே பையா முதல்ல டேய் எப்ப காசு தருவா இங்க இருக்கானே ஏங்க என்னயா என்னயா நான் என்ன மாத்திட்டீங்க நீ என்ன காசு காசுக்கு வந்து அவனை வந்து ஆம்பளை கான் பொம்பளை வந்து நீ வந்து 50,000க்கு என் வீட்டுக்கு அனுப்பி சொல்லு எங்க உக்காலன்ற நான் வீட்டுக்கு வான்னு சொல்லலமா நீங்க எங்க நீ இப்ப நம்ம கேட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு எங்க நீ இங்கதாங்கற இங்க உடனே வந்திருக்க முடியாது நான் கேட்கறதுக்கு முன்னாடியே அப்ப அந்த காசு நீங்க தெரியல யாரு அந்த காசு நீங்க தெரியல என்ன இட்டு போயா உங்க இது என்னமா பேச்சு பேசுறீங்க நீங்க போயா இங்க பாரு போயாவே என்ன அவ்வளவுதான் மரியாதை கெட்டு போயிடும் போயான்ற மரியாதை கெட்டு போய் பாத்து கொண்டு போயா எல்லாம் உன்னாலதான்டா அவன் என்ன நீ பேசிட்டு இருக்க ரொம்ப பேச ரொம்ப ஓவரா பேசிட்டு 50,000 கண்டிப்பா நீ எடுத்தியா ஆமா என்ன கொடுத்தேன் சத்தியமானியா சத்தியமா சத்தியம் பண்ணு ஏமால புலியான அவன்கிட்ட காசு வாங்கிக்கின்னு 50,000 கூட உங்க உக்கால கொடுங்கற நான் உக்கால கொடுத்து சொல்ல உங்க அக்காவை கூட்டி விட்டு சொன்னேன் உட்காந்து கொட்டுன்னு சொன்னியா அப்புறம் நான் என்ன கூட்டி போறேன் இங்க பாருமா மரியாதை எவ்வளவுமா நீ மரியாதை எவ்வளவுமா பேசிட்டு நீ என் தம்பியை கூட்டிக்கிட்டு பேசுறது என்ன பேசுற நீ ரோடு கட்டி மரியாதை வச்சுக்காமா நடந்த அலையிறா பொம்பளை கிடைக்காம அலையிறா பொம்பளை காட்சியா இருப்பாம்பள சரியான பொம்பளை காட்சியா இருப்பா பொம்பளை நான் அலையிறான் மண்டைய பாரு மண்டைய பாரு ஆம்பளை போட மண்டையாட வச்சுட்டு பொம்பளை காயிரம் பொம்பளை மரியாதையா பேர் சொல்லிட்டு கிட்ட வந்துடும் சொல்லிட்டா ஒரு பாட்டு பண்ணிட்டு ஆல்பம் என்னையா நானும் வந்து பொம்பளை கழிச்சிருக்கேன் 8 பொம்பளை சேர்ந்தா தாங்க விழுப்பேன் கொடுக்க முடியாது தள்ளி ரோட்ல விட்டோமா கண்ட ஆளு பேச்சு பாரு பேச்ச கூட்டி என்கிட்ட காசு கேட்டுட்டு அங்க போய் தண்டல காசு கேட்டுட்டு இருக்கேன் நீ 5000 கொடுத்துட்டு 50,000 என்ற இல்ல நான் அக்கால கூட்டி அனுப்புறேன்ற எல்லாம் மாட்டிடாயா நீ நான் கூட்டி விட சொன்னமா கூட அனுப்புன்னு சொன்னமா கூட அனுப்புற எங்க யாடுபா எங்கன்னா காசு கொடுக்க வைக்க என் வீட்ல இருக்கட்டும்னே இது என்ன தப்பு இருக்கு கூட்டி நீ என்ன பண்ணுவ நான் என்ன பண்ணுவேன்னா நான் என்ன பண்ணுவாங்க ஒரு பொம்பளை வீட்ல வச்சு என்ன பண்ணுவாங்க காசு கொடுத்தாங்க பொண்ணுங்கள எடுத்து காசு கொடுத்து கூட்டி அனுப்புறதா ஏமா அந்த மாதிரி வரலமா நீ கூட்டி வச்சு காசு வாங்குறாள நான் அப்படி கிடையாதுமா இங்க பாரு போயா அப்படி சொல்லாத அவ்வளவுதான் மரியாதை கெட்டு போயிரும் பாத்துக்க ஏன் உன் பொண்ணை ஒரு 3 மாசம் அனுப்பிட்டானது என்ன தப்பு இருக்குப்பா என்ன தப்பு இருக்குதுல என்ன தப்பு இருக்கு என் பொண்ணு உனக்கு 3 மாசம் நான் என்ன சொல்றேன்னா அந்த காசு அப்பதான் அறிவு வரும் உனக்கு காசு வாங்க மாட்டான் அப்பதான் உன் மகன் காசு வாங்க மாட்டான் அதுக்கு 3 மாசம் உனக்கு கூட்டி அனுப்பி சொல்றேன் இல்ல பையன் போடுற மாதிரி சொல்றேன் நான் என்ன பையன்னா அது வந்து என் கூட இருந்துச்சுன்னா அந்த அக்கறையில வேகமா வந்து நீங்க எதுவும் இல்ல இப்போ நகையை கொண்டு அடகு ஐயோ ஒரு பொண்ணு உனக்கு அனுமானம் வைக்கிறது இல்லம்மா நான் என்ன சொல்றேன் அதானே போச்சுமா காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு போ கூட்டி போ என்னம்மா அதானே முறை அதானே முறை நான் பேசக்கூடாதுன்னு ஓரமா ஒதுங்கி போய் நிக்கிறேன் திரும்ப எனக்கு கைய ஒடியா சொல்லிட்டு அவ்வளவுதான் கைய பிடிச்சா மரியாதை கட்டு அவ்வளவுதான் மரியாதை சும்மா மேல கைய உனக்கு அவ்வளவுதான் மரியாதை யாரு கட்டி பணம் கொடுத்தா வேணா என் தம்பியை கூட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கையா என் தம்பியை கூட்டு போய் கல்யாணம் பண்ணிக்க 50,000 கோபால போய் கல்யாணம் பண்ணிக்க அவ்வளவுதான் மரியாதை உனக்கு உனக்கு மரியாதை அவள்தாயா பாயா போமா ஒண்ணு வாமா வச்சுக்கிறமா ஒண்ணு இருமா போமா இருமா நல்லா குடும்பம் சே வாழ்க்கையே வெறுத்து போச்சு எனக்கு காசை கொடுத்து நீ காசு கொடுக்க வரைக்கும் கேட்ட விட்டு நான் போக மாட்டேன் பாரு நான் இங்க பாரு நீ காசு கொடுக்க வைக்க